ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு துரூசுன் ஃபி சீரத்தின் நபவிய்யா, நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்று பாடங்கள், நபி அவர்களின் வரலாற்றை தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு நூலின் தொடர் வகுப்பில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். வலில்லாஹில் ஹம்து. இன்று ஏறத்தாழ 5வது அமர்வு. இந்த 5வது அமர்வில் உள்ளே செல்வதற்கு முன்னால், சென்ற அமர்வில் நாம் பார்த்ததை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக எந்த விஷயத்தை பார்த்தோம்? கடைசியாக நாம் பார்த்த விஷயங்கள் என்ன? நபி அவர்களின் வரலாற்றில் முதலில் எந்த இடத்தில் இருக்கிறோம், எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? நபி அவர்கள் பிறப்பை பார்த்தோம், நபி அவர்களுடைய வம்சத்தை பார்த்தோம், நபி அவர்களின் அரவணைப்பாளர்கள் யார் என்று பார்த்தோம், நபி அவர்களுக்கு பாலூட்டியவர்கள் யார் என்பதை பார்த்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்பு அந்த தொடக்க கால பருவத்தில் நபி அவர்கள் எங்கே வளர்ந்தார்கள் என்பதை பார்த்தோம். இதையெல்லாம் பார்த்து கொண்டு வந்திருந்த நாம் அப்படியே நபி அவர்களின் பெற்றோர்களை பற்றி பார்த்தோம், நபி அவர்களின் தந்தையை பற்றி பார்த்தோம், நபி அவர்களின் தாயாரை பற்றி பார்த்தோம். இதையும் நாம் பார்த்து கொண்டிருந்த நாம் மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நபி அவர்கள் வளர்ந்ததற்கு பிறகு, அதாவது தாயாரிடம் யாரிடம் எங்கு பால் ஊட்டப்பட்டது நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யார்? பனு சஅத். பனு சஅதிலே எங்கே? யார் அவர்கள் நபி அவர்களுக்கு செவிலித்தாய்? ஹலீமா என்பவர்கள் நபி அவர்களுக்கு பாலூட்டினவர்கள், மிகவும் முக்கியமான பங்கு வகித்தவர்கள். அங்குதான் என்ன நடந்தது? அந்த இடத்தில் என்ன சம்பவம் நடந்தது? ஷக்கு சத்ர், நெஞ்சம் பிளக்கப்பட்ட சம்பவம் நடந்து இறங்கியது. நபி அவர்களின் நெஞ்சம் பிளக்கப்பட்ட சம்பவம் அங்குதான் நடந்தது. அங்கு நடந்ததற்கு பிறகுதான் ஹலீமா அவர்கள் அந்த குழந்தையை, நபி அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தாயாரிடமே மக்காவிற்கு வந்து ஒப்படைத்து விடுகிறார்கள். பிறகு சிறிது காலம் அங்கேயே வாழ்கிறார்கள். பின்பு நபி அவர்களின் தாயார் மரணிக்கிறார்கள். நபி அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிபும் மரணிக்கிறார்கள். பின்பு முழுக்க முழுக்க யாருடைய கஸ்டடிக்கு வருகிறார்கள் நபி அவர்கள்? அபு தாலிப் அவருடைய கஸ்டடிக்குள் நபி அவர்கள் முழுமையமாக வருகிறார்கள். பின்பு அங்கிருந்து தான் எந்த பயணம் தொடங்குகிறது? எங்கே செல்கிறார்கள்? ஷாம் நகருக்கு செல்கிறார்கள். நபி அவர்கள் அப்போது சிறுவர். யார் அழைத்து செல்கிறார்? அபு தாலிப் அழைத்து செல்கிறார்கள். எங்கு? ஷாமிற்கு அழைத்து செல்கிறார்கள். சரி, எதற்காக அழைத்து செல்ல வேண்டும்? எதற்காக செல்கிறார்கள்? வியாபாரம். அதாவது பெரிய தந்தை அபு தாலிப் அவர்கள் வியாபாரத்திற்காக அவர்களை கூட அழைத்து செல்கிறார்கள். அங்குதான் என்ன சம்பவம் நடக்கிறது? அங்குதான் கிறிஸ்தவ பாதிரியார் பஹீராவின் சம்பவம். இந்த கிறிஸ்தவ பாதிரியார் பஹீரா நபி அவர்களை அடையாளம் கண்டு கொண்டது. இப்படிப்பட்ட ஒரு நபி வருவார்கள் என்பது எந்த அளவிற்கு வேதக்காரர்கள், யூதர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அதை தெளிவாக அறிந்திருந்தார்கள் என்ற அனைத்து விஷயத்தையும் நாம் பார்த்தோம். எந்த அளவிற்கு அக்கறை செலுத்தினார்கள் பஹீரா நபி அவர்களின் மீது. அவர்களை நல்லபடியாக மக்காவிற்குள் திரும்பி எடுத்து சென்று விடுங்கள், இவர்களை, நபி அவர்களை நீங்கள் எங்கு கொண்டு செல்லாதீர்கள், ரோமத்துக்கு நீங்கள் கொண்டு செல்லாதீர்கள். அப்படி நீங்கள் கொண்டு சென்றீர்கள் என்றால் நபி அவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் மிகவும், இந்த நுணுக்கமான விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். பிறகு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம். யூதர்கள் எந்த அளவிற்கு நபியின் வருகையை அறிந்திருந்தார்கள்,
யூதர்கள் எந்த அளவிற்கு நபி அவர்கள் வருவார்கள் என்பதை அறிந்திருந்தார்கள். வேதம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவராக இருக்கட்டும், அவங்க முக்கியமாக யூதர்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் தெரிந்து ஆனால் அந்த நபியை மறுக்க தயாராகிவிட்டார்கள். அதில் மிக முக்கியமான காரணம், நபி வருவார்கள் என்பதிலே அவர்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் எங்களிலிருந்து தான் அந்த நபி வருவார்கள், பனு இஸ்ராயலிலிருந்து தான் நபி வருவார்கள் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் வந்தது எங்கிருந்து? நபி அவர்கள் வந்தது எங்கிருந்து? அரபியர்த்திலிருந்து, குறைஷிகளிடமிருந்து வந்தது. பனு இஸ்ராயலிலிருந்து வரவில்லை. அந்த ஒரு காரணத்திற்காகவே மறுத்தார்கள். இன்னும் எத்தனை ஏளனம்! நபி அவர்களை 70,000 பேர், அந்த நபி ஒரு யூதர் சொன்னார், 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி உங்கள் பின்னால் இருப்பார்கள், அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்ற அதை சொல்லி உங்கள் பின்னால் அந்த 70,000 பேர் இருப்பும்படி நாங்கள் பார்க்கவில்லையே. எண்ணிக்கை கொண்டு எடை போட்டார்கள் நபி அவர்களை. ஆரம்ப கால அந்த எண்ணிக்கை கொண்டு நபி அவர்களை நபி இல்லை என்று சொன்னார்கள். ஏனெனில் உங்கள் பின்னால் 70,000 பேர் இல்லையே, எங்கள் வேதத்தில் அந்த நபிக்கு பின்னால் 70,000 பேர் இருப்பார்கள் என்று வந்துள்ளதே, ஆனால் நீங்கள் 70,000 பேர் இருப்பது போல் தெரியவில்லையே என்று சொன்னார்கள். அதற்கு நபி அவர்களின் பதில் என்னவாக இருந்தது? நிச்சயமாக இந்த எண்ணிக்கையை விட என்னுடைய உம்மத்தின் எண்ணிக்கை இதைவிட, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த எண்ணெயை விட மிக பெரியது என்று பதிலளித்தார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்களை பார்த்தோம். அதே போல் மிக முக்கியமான சம்பவம், நபி அவர்களுடைய இளமை பருவத்தில், நபி அவர்களுக்கு ஏறத்தாழ 15 முதல் 20 வயது ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஹர்புல் ஃபிஜார், எனது ஹர்புல் ஃபிஜார், யாருக்கும் நடந்த போர். நபி அவர்களின் இளமை, நபி 40 வருடத்திற்கு பிறகுதான் நபியாக ஆனார்கள். 40 வருடத்திற்கு முன்னால் நபி அவர்களின் வாழ்க்கை எந்தெந்த கண்ணோட்டத்தில் இருந்தது, எப்படிப்பட்ட பரிணாமங்களை அடைந்தது என்பதை தெரிந்து கொள்வது கடமை ஒரு முஸ்லிமின் மீது. அவர்கள் எப்படிப்பட்ட அந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் நபி அவர்கள் எப்படி அதிலே சுழன்றார்கள், மார்க்க ரீதியாக, தன்னுடைய உளவியல் ரீதியாக எல்லா நிலைமைக்கும் நபி அவர்களை எவ்வாறு தயார்படுத்தினான் நாம் ஏற்கனவே பார்த்தோம். நபி அவர்கள் எதனால் யத்தீமாக, ஆதரவற்ற ஒரு யத்தீமாக அவர்கள் இருந்தார்கள்? ஏன் தன் தாய் தந்தையரை இழந்தார்கள்? எதற்கு அப்துல் முத்தலிபை இழந்தார்கள்? பின்பு எதனால், எந்தெந்த காரணங்கள் எல்லாம் அவர்கள் நபி என்பதை மக்களுக்கு அல்லாஹ் பிரகடனப்படுத்தினான்? ஏன் வாரிசை நபி அவர்கள் விட்டு செல்லவில்லை? தன்னுடைய சொத்திற்கு உறவினர்கள் அதை வாரிசாக எடுத்துக்கொள்வதற்கு ஏன் அனுமதி இல்லை? எல்லா விஷயத்தையும் பார்த்தோம். அதில் தான் இந்த மிக முக்கியமான இந்த ஹர்புல் ஃபிஜார். இந்த ஹர்புல் ஃபிஜார் என்ன? இந்த ஹர்புல் ஃபிஜார் எதை பற்றி? யாருக்கும் கினானா குரைஷிற்கும் கைஸ் ஐலான், கினானா மற்றும் குரைஷ் ஒரே சஃபில், கைஸ் ஐலான் என்று சொல்லக்கூடிய மற்றொரு கோத்திரத்தில் உள்ளவர்களுக்குள்ளே சண்டை, பெரும் சண்டை. இந்த ஹர்புல் ஃபிஜார் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கு மத்தியில் கோத்திர பிரச்சனையாக இருந்தது. இந்த சூழலில் நபி அவர்கள் வளர்கிறார்கள். பெரிய போர், அதுவும் முக்கியமாக இந்த போர் எதிலிருந்து வருகிறது என்றால், ஹர்புல் ஃபிஜார் என்றால் சாக்ரட் மந்த், அதாவது புனித மாதத்தில் சண்டையிட்டதால், புனித மாதத்தில் இந்த சண்டையை அவர்கள் மேற்கொண்டதால் ஹர்புல் ஃபிஜார், பாவி, அதாவது பாவித்தனமான ஒரு போர், பாவ செயலுக்குரிய ஒரு போர் என்று அழைக்கப்பட்டது. இதுதான் இந்த ஹர்புல் ஃபிஜார். அதைவிட முக்கியமான ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. இது நபி அவர்களே பாராட்டினார்கள். நபி அவர்களுடைய இளமை பருவத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு உடன்படிக்கை. அது என்ன? ஹில்ஃபுல் ஃபுதூல். ஹில்ஃபுல் ஃபுதூல். ஹில்ஃபுல் ஃபுதூல் என்றால் என்ன? ஒன்றுமில்லை, யமன் நாட்டிலிருந்து ஒரு வியாபாரி தன் பொருளை கொண்டு வந்து விற்க வருகிறார். அதை ஒருவர் பிடுங்கி வைத்துக் கொண்டு அவருக்கு அநியாயம் செய்கிறார். அநியாயம் இழக்கப்பட்ட அவர் மக்காவின் உச்சியில் நின்று நீதிக்கு போராடுகிறார். நீதி கேட்கிறார். யார் இதை கவனிக்கிறார்கள்? முத்தலிப் நபி அவர்களுடைய பெரிய தந்தை முத்தலிப் அவர்கள் இதை கவனிக்கிறார்கள். இதை கவனித்து
இவ்வாறு ஒருவருக்கு அநீதி இழைக்கப்படுகிறதே அப்படின்னா அந்த அந்த காலத்தில் நபி அவர்களுக்கு 20 வயது ஏறத்தாழ இருக்கலாம். இவ்வாறு ஒருவருக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. இந்த அநீதி இனி நடக்கக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி இந்த அநீதி நடக்கக்கூடாது என்பதால் மக்காவில் அன்று எல்லோரும் மதிக்கத்தக்க ஒரு மனிதராக இருந்தவர்கள் ஒருவர் யார்? அப்துல்லாஹ் இப்னு ஜுதான். அப்துல்லாஹ் இப்னு ஜுதானின் வீட்டில் ஒரு கூட்டம் அரங்கேறுகிறது. இனி நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். அநீதியாளனுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அந்த நீதியை நாம் திரும்பி பெற்றுத்தர வேண்டும், அதில் நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று அப்துல்லாஹ் இப்னு ஜுதானுடைய வீட்டில் இந்த உடன்படிக்கை நிறைவேறுகிறது. இதை நபி அவர்கள் புகழ்கிறார்கள். என்ன காரணம்? ஏனெனில் வறியவனின் நீதியை பெற்றுத்தரும்படி உருவாக்கப்பட்ட இந்த உடன்படிக்கை, இதற்கு பகரமாக சிவப்பு ஒட்டகங்களை கொடுத்தாலும் நான் அதை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நபி அவர்கள் புகழ்கிறார்கள் இந்த உடன்படிக்கையை. இங்குதான் நாம் சென்ற வருடம் நின்றோம். இங்குதான் சென்ற வாரம் வரை பார்த்தது இதுதான். இந்த 4-5 வகுப்புகளில் நாம் இந்த நூலை ஆரம்பித்து ஏறத்தாழ 2 வாரங்கள் தான் ஆகிறது. ஒரு புது நூல். இங்குதான் நாம் இருக்கிறோம். இதுவரை நபி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பார்த்திருக்கிறோம். இன்று இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, இதே இந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற சம்பவத்தோடு மற்றொரு சம்பவத்தையும் உலமாக்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். ஹில்ஃபுல் முத்தய்யபீன், நறுமணம் பூசப்பட்டவர்களின் உடன்படிக்கை. இது என்ன நறுமணம் பூசப்பட்டவரின் உடன்படிக்கை? உலமாக்கள் இதையும் கிட்டத்தட்ட இந்த ஹில்ஃபுல் ஃபுதூல், இதுவும் இன்னும் சொல்ல போனால் சில அறிஞர்கள், சில வரலாற்று அறிஞர்கள் இந்த 2 உடன்படிக்கையுமே, இந்த 2 ட்ரீட்டி, இந்த 2 அக்ரிமெண்ட்டுமே ஒரே இதுதான், ஒரே சம்பவத்தை தான் குறிக்கிறது. அநியாயம் இழக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்று தர வேண்டும். அது என் கோத்திரத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் கோத்திரத்தில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீதி கிடைத்து விட வேண்டும். நீதி உடனுக்குடன் கிடைத்து விட வேண்டும். இன்று நீதி உடனுக்குடன் கிடைப்பது என்பது இந்த பூமியில், அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த சூழலில் கனவாகத்தான் இருக்கிறது அல்லவா? அப்படித்தானே? நீதி கிடைக்க வேண்டும், அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு நீதி திருப்பி பெற்றுத்தர வேண்டும் என்று வந்துவிட்டால் அது பெரும் எட்டாக்கனியாக என்று மாறிவிட்டது இந்த பூமியில். ஆனால் அங்கு பாருங்கள், நபி அவர்கள் அந்த உடன்படிக்கை புகழ்ந்ததற்கான காரணம் என்ன என்பதை யோசியுங்கள். வறியவனிற்கு நீதி உடனடியாக பெற்றுத்தர வேண்டும், இல்லாதப்பட்டவர், ஒடுக்கப்பட்டவர், அவர் அநீதி இழைக்கப்படக்கூடாது, வெளியூருக்காரை ஏமாற்றிவிடக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையை நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? புகழ்கிறார்கள். அதே போலத்தான் இந்த ஹில்ஃபுல் முத்தய்யபீன், இது என்ன? இந்த விஷயத்தை என்ன சொல்கிறார்கள் உலமாக்கள், வரலாற்று ஆசிரியர்கள் என்ன பதிவு செய்கிறார்கள்? இது என்னவென்றால், ஹில்ஃபுல் முத்தய்யபீன் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நறுமணம் நிரம்பிய ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து, கவனியுங்கள், நறுமணம் நிறைந்த ஒரு பாத்திரத்திலே நறுமணத்தை பூசி நன்றாக நறுமணம், அந்த ஹும்ஜான் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த புகூர், அந்த புகை, அந்த நறுமண புகை, அதை நன்றாக அந்த பாத்திரத்திலே உள்ளே புகுத்தி விட்டு அதில் தங்கள் கைகளை வைத்து அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவுவதாக சத்தியம் செய்து அந்த நறுமணத்தை பூசிக்கொண்டதினால் இவ்வாறு பெயர் பெற்றது. ஹில்ஃப் என்றால் நமக்கு எல்லாம் தெரியும். ஹில்ஃப் என்றால் என்ன? ஹில்ஃப் என்றால் உடன்படிக்கை, அக்ரிமெண்ட். முத்தய்யப் என்றால் என்ன? தத்தய்யுப் என்றால் நறுமணம் பூசிக்கொள்வது. இந்த ஹில்ஃபுல் முத்தய்யபீன் என்பது இந்த அர்த்தத்தை தான் சொல்கிறது. என்ன? அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து வாங்கல ஒரு முடிவு எடுப்போம், ஒரு உடன்படிக்கை எடுப்போம். நறுமணம் நிறைந்த ஒரு பாத்திரத்தில் இனி அநீதி இழைக்கப்படுபவருக்கு அவருக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும், யாரும் இனி அநீதி இழைக்கப்படக்கூடாது என்ற ஒரு முடிவை மேற்கொள்வது. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த விஷயத்தை மிகவும் கவனமாக நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். குறைஷிகளின் எந்த உடன்படிக்கையிலும் நான் கலந்து கொண்டதில்லை நபி அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் பைஹக்கி அறிவிப்பிலே வந்துள்ளது, ஹில்ஃபுல் முத்தய்யிபீனை தவிர. நபி அவர்கள் பாருங்கள், நான் குறைஷிகளின் எந்த உடன்படிக்கையிலும் கலந்து கொண்டதில்லை, ஹில்ஃபுல் முத்தய்யிபீன், அதாவது இதுக்கு முன்னால் பார்த்த ஹில்ஃபுல் ஃபுதூல்,
அதற்கு பகரமாக நான் ஏற்கனவே சொல்வது போல் சிவப்பு ஒட்டகங்களை எனக்கு கிடைப்பதை விட அல்லது நான் முறிந்து விடுவதை விட அதுவே எனக்கு மிகவும் விருப்பமானதாகும் என்று சொல்கிறார்கள். சரி, இதுல இருந்து ஒரு கேள்வி வரும். இஸ்லாத்தில் இப்படி ஒரு உடன்படிக்கை என்ற ஒரு வழக்கம் இருக்கிறதா? நபி அவர்கள் உடைய ஹதீஸை சில பேர் மேற்கோள் காட்டுகிறார்கள். என்னவென்றால், லா ஹில்ஃப ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் உடன்படிக்கை என்பது கிடையாது. உடன்படிக்கை என்ன தெரியும் அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்திருக்கிறோம். அதுவும் முக்கியமாக நபி அவர்கள் இங்கு என்ன அர்த்தத்திலே சொல்கிறார்கள்? இஸ்லாத்தில் இது போன்ற உடன்படிக்கைகள் செய்து கொள்வது அனுமதிக்கப்பட்டுள்ள என்ற கேள்வி வருகிறது. ஏதாவது ஒன்றென்றால் நம்முடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள், நம் குலத்தை சார்ந்தவர்கள் என்ன தவறு செய்தாலும், அவர் தவறாக இருந்தாலும், அவர் அநீதி இழைத்திருந்தாலும் அவருக்கு நாம் நிற்க வேண்டும் என்ற இந்த அடிப்படையில் தான் நபி அவர்கள் இதை கண்டித்தார்கள். முற்காலத்தில் எப்படி என்றால், தன் கோத்திரத்தில் உள்ளவரை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று உடன்படிக்கை செய்திருப்பார்கள். அந்த கோத்திரத்தார்கள் கொலை செய்திருப்பார்கள். ஆனாலும் அவரை என்ன செய்துவிட வேண்டும்? அவரைக்காக வாதாட வேண்டும், அவரை காப்பாற்ற வேண்டும். இவ்வாறு இதைதான் ஷேக் அரஃபாத் அவர்கள் சொல்கிறார்கள். ஜாதி ரீதியாக, கோத்திர ரீதியாக, குல ரீதியாக, அநியாயத்தின் அடிப்படையாக, இந்த அடிப்படையில் எந்த உடன்படிக்கையும் மார்க்கத்தில் அது ஹராம். அது ஒருபோதும் அது நிலை நிற்காது. இதே இந்த அடிப்படையில் தான் நபி அவர்கள் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் லா ஹில்ஃப ஃபில் இஸ்லாம் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலம், ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தி விட்டான். அவர்களை ஒரு உடலை போன்று ஒருவருக்கு உதவி செய்யும் சகோதரர்களாக ஆக்கிவிட்டான். எனவே இஸ்லாம் அறியாமை காலத்து உடன்படிக்கைகளை விட்டும் அவர்களை தேவையற்றவர்களாக ஆக்கிவிட்டது. இதனால் தான் நபிகளார் இஸ்லாத்தில் எந்த உடன்படிக்கையும் இல்லை என்று பதிலளித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எல்லாம் ஒரு முஸ்லிமாக ஆகிவிட்டோம். நாம் ஏற்கனவே சொல்வதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே, இனவெறி, ஜாதி வெறி, மொழி வெறி, இது எதுவும் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம். நாம் தமிழர், நாம் திராவிடம், நாம் அப்படி, நாம் இப்படி, இதற்கெல்லாம் இஸ்லாத்தில் இடமில்லை. வல்லாஹி இது இஸ்லாம் அல்ல. இந்த அடையாளத்தின் பால் நம்மை ஒருவர் அழைத்தால் நாம் தமிழர் என்றால் அப்படி மற்ற முஸ்லிம்கள் யார்? எந்த அடிப்படையில்? இது ஹராம். இது ஹராம். இது எந்த சாக்கு போக்கும் நம்மால் சொல்ல முடியாது. நபி அவர்கள் இஸ்லாம் இதை தான் கொண்டு வந்தது. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் ஆக அல்லாஹ்விடம் கண்ணியத்தை பெற்றவர்கள் யார்? அத்காக்கும், உங்களில் ஆக அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்பவர்கள். இதுதான் மனித சிறந்தது, மானுடத்தின் சிறந்ததுடைய இலக்கணம். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்பவர்கள். அல்லாஹ்வை அஞ்சுகிறாரா இல்லையா? இதுதான் அந்த சிறப்பு என்பது. பிறப்பிலோ, நிறத்திலோ, மொழியிலோ, குலத்திலோ, கோத்திரத்திலோ எந்த அடிப்படையும் இல்லை. அந்த சிறப்பு என்பது ஒரு மனிதன் பெறுவான் என்றால், ஒரு மானுடம் மனிதன் ஒரு சிறப்பை பெறும் என்றால் அது அல்லாஹ்வை அவர்கள் எவ்வாறு அஞ்சிக் கொள்கிறார்கள். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையில் இது நடந்தே இருக்கிறதா? இந்த அடிப்படையில் தான் உண்மையில் நாமும் இருக்கிறோமா என்பதை சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரம் இது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஆனால் ஒரு அதே ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், ஆனால் ஒரு உடன்படிக்கை இஸ்லாத்திற்கு முரணானதாக இருந்தால் அது சந்தேகமே இன்றி பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அது சந்தேகமே இன்றி பாழானதாகும். அதாவது அதற்கு எந்த விதமான ஒரு வெயிட்டேஜும் கிடையாது. மாறாக அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது, அநீதியை தடுப்பது, நன்மையிலும் இறையச்சத்திலும் உதவுவது போன்ற இஸ்லாம் வலியுறுத்தும் விஷயங்களுக்காக ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டால் இஸ்லாம் அதை கொண்டு வந்திருப்பதுடன் அதனை மேலும் உறுதிப்படுத்துகிறது. அப்போது அந்த உடன்படிக்கை தனிப்பட்ட முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. மாறாக மார்க்கம் எதை கொண்டு வந்ததோ அதுவே அந்த கருத்தில் கொள்ளப்படும். இதனால் தான் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹ்வின் அடியார் என்ன சொல்கிறார்கள் ஷேக் அரஃபாத், இந்த உடன்படிக்கையினால் தான் இந்த நன்மை நடந்தது என்று சொல்லக்கூடாது. அந்த உடன்படிக்கையின் அடிப்படை எது? இஸ்லாம், மார்க்கம்.
நாம் எல்லாம் காப்பாற்ற வேண்டும், நாம் எல்லாம் அநீதி இழைக்க வேண்டும். இது என்ன? இது ஒரு மார்க்க அடிப்படை இன்றி எதுவும் இல்லை. அப்படி என்றால் இதை மார்க்கம் வலியுறுத்துகிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். மார்க்கம் வலியுறுத்துகிறது என்று சொல்ல வேண்டும் என்ற அந்த அடிப்படையை சொல்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அறியாமை காலத்தில் இருந்த எந்த ஒரு உடன்படிக்கையும் இஸ்லாம் மேலும் வலிமையாக்கவே செய்தது. அதாவது அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவுவது போன்ற நன்மையான காரியங்களுக்கான உடன்படிக்கைகளை இஸ்லாம் மேலும் உறுதிப்படுத்தியது. ஆமாம், எந்த அளவிற்கு அநியாயக்காரர்களுக்கு எதிராக இருக்க வேண்டும், அநீதி இழைக்கப்பட்டவருக்கு நீதி பெற்று தர வேண்டும் என்ற அந்த உடன்படிக்கைகள் எல்லாம் இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அது இன்னும் வலுவாக்கப்பட்டதை தவிர அது ஒருபோதும் மனிதனுடைய நன்மைக்கு எந்த பங்கத்தையும் விளைவிக்காமல் மாறாக இன்னும் உறுதிப்படுத்தியது. இஸ்லாம் தண்டனைகளை அறிமுகப்படுத்தியது, தண்டனைகளை இறக்கி அருளினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டங்களை இறக்கி அருளினான். நிலைத்தன்மை, பாதுகாப்பு அனைத்தும் ஒரு நாட்டில் எதெல்லாம் ஒரு நாடு பெற வேண்டுமோ, இந்த நாட்டின் மக்கள் பெற வேண்டுமோ அதை தெளிவாக இஸ்லாம் தந்தருளியது. அதுதான் நபி அவர்களின் மதீனாவின் வாழ்க்கை, அதுதான் ஹிலாஃபத்தின் வாழ்க்கை, அதுதான் வெற்றி பெற்ற நேர்வழி பெறப்பட்ட 4 ஹலீஃபாக்களின் ஆட்சி. இப்படித்தான் இருந்தது என்பதை மார்க்கம் நமக்கு காட்டுகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதுதான் இந்த அடிப்படை. இந்த அடிப்படையோடு இந்த பகுதியை ஷேக் அரஃபாத் அவர்கள் நிறைவு செய்கிறார்கள். அடுத்த பகுதிக்கு செல்கிறோம். எதை பற்றி பார்க்க இருக்கிறோம்? இறுதியாக நாம் இப்போது பார்த்தது இந்த ஹில்ஃபுல் ஃபுதூல், ஹில்ஃபுல் முத்தய்யிபீன், பின்பு உடன்படிக்கை மார்க்கத்தில் கூடுமா கூடாதா, இதை பார்த்து விட்டோம். அடுத்தது இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை நாம் படிக்காமல் நம்மால் எந்த ஒரு சீராவிலும் ஒருவர் கடந்து செல்ல முடியாது. யார்? என்ன பாடம்? நபிகளார் அவர்களின் உற்ற மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு முன்னால் நபிகளாரின் மனைவியரும் இறை நம்பிக்கையாளரின் அன்னையரும் என்ற தலைப்பில் நாம் இப்போது பார்க்க இருக்கக்கூடிய விஷயங்கள். நபிகளாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை மனைவிகள் நபி அவர்கள் திருமணம் முடித்தார்கள்? அப்துல்லாஹ் நபி அவர்களுக்கு எத்தனை திருமணம், எத்தனை முறை? 9 அல்லது 11? 11. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிந்தது 11. சரி, அதை ஒவ்வொன்றாக கவனிப்போம். பெயர்களை எழுதி கொள்ளுங்கள். எப்போதும் நபி அவர்களை பற்றி இந்த பாடங்கள் முழுவதும் அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை போட்டு விட்டான் என்றால், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை கொடுத்தான் என்றால், இந்த சீரா, இந்த சிறப்பு மிக்க இந்த சீரா, இந்த நூல் நல்லபடியாக முடிவிட வேண்டும் என்றால் இந்த பாடம் முழுவதும் எல்லா நாளும் புது வகுப்புகள் தான். எல்லா நாளும் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை நபி அவர்களை பற்றியும், நபி அவர்களின் உற்றாரை பற்றியும், உறவினர்களை பற்றியும் தெரிந்து கொள்ள போகிறோம். நபி அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது கற்றுக்கொள்ள போகிறோம். எனவே ஞாபகம் வைத்துக் கொள்வது மிக முக்கியமான விஷயம். ஏறத்தாழ பாடத்தின் முதல் 10 நிமிடம் முடிந்தவரை பாடத்தின் இதுவரை பார்த்ததை நாம் மீள்பார்வை செய்தோம். ஆனால் இது எல்லா நாளும் செய்ய முடியாது. ஏனெனில் நாளுக்கு நாள் பகுதிகள் ஏற ஏற எப்படி செய்ய முடியும்? நீங்கள் தான் அதை வீட்டிலே இந்த ரிவிஷனை செய்துவிட்டு வர வேண்டும். அது நேரடியாக கேட்பவர்களாக இருக்கட்டும், ஆன்லைனில் கேட்பவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அல்லது முடிந்ததற்கு பிறகு கேட்பவர்களாக இருக்கட்டும், இந்த விஷயம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, நபி அவர்கள் மார்க்க அறிஞர்களின் மத்தியில், அதாவது மார்க்க அறிஞர்களுடைய அறியப்பட்ட மத்தியில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 பெண்களை திருமணம் செய்தார்கள். எழுதிக் கொள்ளுங்கள், இது முதல் விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க அறிஞர்கள் மத்தியில் அறியப்பட்டபடி நபிகளார் அவர்கள் 11 பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்கள் அனைவர்களும் இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையர், உம்முஹாத்துல் முஃமினீன். அவர்கள் அனைவர்களும் யார்? உம்முஹாத்துல் முஃமினீன். அவர்களில் 6 பேர் குறைஷி குலத்தை சேர்ந்தவர்கள். 6 பேர். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகள் எத்தனை பேர்? 11 பேர். அந்த 11 பேரில் 6 பேர் குறைஷி குலத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் யார்?
அந்த 6 பேர் யார்? ஹதீஜா பின்த் குவைலித் முதலில், ஹதீஜா பின்த் குவைலித். இரண்டாவது ஆயிஷா பின்த் அபி பக்ர். மூன்றாவது ஹஃப்ஸா பின்த் உமர் அல் கத்தாப். ஹஃப்ஸா பின்த் உமர் பின் அல் கத்தாப் மூன்றாவது. உம்மு ஹபீபா பின்த் அபி சுஃபியான் நான்காவது. உம்மு சலமா பின்த் அபி உமையா ஐந்தாவது. மற்றும் சௌதா பின்த் சம்ஆ ஆறாவது. இந்த 6 பேர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மூன்றாவது யார்? உம்மு சலமா, உம்மு ஹபீபா, பின்பு யார்? ஹப்ஸா. உமர் ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் மகள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் மகள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவின் மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹுமா, பின்பு சௌதா பின்த் சம்ஆ, பின்பு ஹதீஜா பின்த் குவைலித். இந்த 6 பேர் குறைஷி கோத்திரத்திலே வந்தவர்கள். குறைஷி நபி அவர்களின் அந்த உள்குலத்தில் இருந்து வந்தவர்கள். சரி, 4 பேர் குறைஷியர் அல்லாத மற்ற அரபு குலங்களை சேர்ந்தவர்கள். என்னென்ன? யார் யார்? ஸைனப் பின்த் ஜஹ்ஷ், மைமூனா பின்த் அல் ஹாரிஸ், இவர்கள் எல்லாம் நம் தாயார்கள், உம்முஹாத்தில் முஃமினீன். ஸைனப் பின்த் ஜஹ்ஷ், மைமூனா பின்த் அல் ஹாரிஸ், ஸைனப் பின்த் குஸைமா, இன்னொரு ஸைனப், இவர்கள் ரலியல்லாஹு அன்ஹுன்ன. நான்காவது ஜுவைரியா பின்த் அல் ஹாரிஸ். இவர்கள் 4 பேரும் இந்த 4 பேரும் குறைஷியர்கள் அல்லாத மற்ற அரபு குலங்களை சேர்ந்தவர்கள். 11வது ஒருவர் இருக்கிறார்கள், மனைவி பனு நதீர் குலத்தைச் சேர்ந்த சஃபியா பின்த் ஹுயை. சஃபியா பின்த் ஹுயை. இந்த 11வது பேர் பனு நதீர் குலத்தைச் சேர்ந்தவர்கள், சஃபியா பின்த் ஹுயை ஆவார்கள். இவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, இவர்களை அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இந்த 11 பேர் தான் நபிகளார் அவர்களின் மனைவியர்கள். அவர்களில் அல்லாஹ்வின் அடியார் இந்த சட்டங்களை ஷேக் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், கவனியுங்கள். அவர்களை இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையர் என்று சிறப்பிப்பதின் அர்த்தம் என்னவென்றால், எப்பவும் சொல்வோமே, உம்முஹாத்துல் முஃமினீன், உம்முஹாத்துல் முஃமினீன், உம்முல் முஃமினீன் ஆயிஷா, உம்முல் முஃமினீன் ஹதீஜா, உம்முல் முஃமினீன் உம்மு சலமா, ஹப்ஸா, உம்மு ஹபீபா, சஃபியா, ஸைனப் என்று சொல்கிறோம் அல்லவா? இந்த பெயர்களை எல்லாம் ரலியல்லாஹு அன்ஹுன்ன. இதன் அர்த்தம் என்னவென்றால், கவனியுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துவதிலும் அவர்களை திருமணம் செய்வது நிரந்தரமாக தடை செய்யப்பட்டுள்ளது என்பதிலும் அவர்களுக்கு தாய்மார்களுக்குரிய மரியாதையும் அந்தஸ்தும் மார்க்கத்தில் உள்ளது என்பதாகும். இதுதான் 3. அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களை திருமணம் செய்வது நிரந்தரமாக தடை செய்வது. நபி அவர்களின் வஃபாத்திற்கு பிறகும், அதனால் தான் சொல்வார்கள், நபி அவர்களின் வஃபாத்திற்கு பிறகும் அவர்கள் யாருக்கும் என்னாகவில்லை, திருமணம் ஆகவில்லை. ஏன் ஆகக்கூடாது? ஹராம். ஏனெனில் அவர்கள் மூமின்களின் தாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உற்ற மனைவியர்கள் என்று தனி அந்தஸ்தை பெற்றவர்கள். ஆனால் அவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடாது. இது 2வது. 3வது, அவர்களுக்கு தாய்மார்களுக்குரிய மரியாதையும் அந்தஸ்தும் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இதை காரணமாக வைத்து தன் தாய் என்பதினால் நேரடியாக அவர்களை பார்ப்பதோ, திரை இல்லாமல் அவர்களை பார்ப்பதோ, அல்லது உரையாடுவதோ, அதை ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், ஆனால் அவர்களை பார்ப்பதோ அல்லது அவர்களுடன் தனித்திருப்பதோ ஆகுமானதல்ல. என்னதான் தாய் என்ற அந்தஸ்தை நமக்கு அவர்கள் நம்மிடம் அவர்கள் பெற்றாலும் அவர்களை அந்த விஷயத்தில் மிக கவனமாக நாம் அணுக வேண்டும். அவ்வாறுதான் யார் அணுகினார்கள்? சஹாபாக்கள் அணுகினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருந்து கல்வியை பெற்றது இந்த சமூகம். எப்படி? கல்வியில் பெரும் தாக்கத்தையும் பெரும் பங்களிப்பை ஆற்றிய ஒரு சஹாபாக்களில் முதன்மை சஹாபியாக வருவார்கள் என்றால் அதில் யார் ஒருவர்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எப்படி படித்திருப்பார்கள்?
ஹலாலில் எல்லாவற்றுக்கும் வழி இருக்கிறது. ஹலாலில் எல்லாவற்றுக்கும் வழி இருக்கிறது. திரையின் பின்னால் படித்தார்கள், கேட்டார்கள், கேட்டு தெரிந்து கொண்டார்கள். கேள்விக்கு என்றால் வந்து விடுவார்கள். ஆயிஷா வீட்டிற்கு, உம்முல் முஃமினீன், முஃமினீன்களின் தாயே, இவ்வாறு 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 எல்லாம் நடந்தது, இதெல்லாம் உண்மையா? இப்படி இப்படி நடந்தது, இதெல்லாம் உண்மையா? இதுக்கு இதுதான் அர்த்தமா? இதற்கு இந்த தலீலா? இதற்கு இந்த ஆதாரமா? என்று நபி அவர்களின் மனைவியிடம் அவ்வளவு கல்வியை பெற்றார்கள் சஹாபாக்கள். சரி, அடுத்ததாக செல்வோம். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இதை காரணமாக வைத்து அவர்களை பார்ப்பதோ அல்லது அவர்களுடன் தனித்திருப்பதோ ஆகுமானதல்ல என்பதை மறந்துவிட வேண்டாம். بيننا وبينكم الكتب كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز